So today என்ன பார்க்க போறோம் அப்படினா addressing modes. So addressing mode is an important concept under first unit. ஏன் அப்படினா so computer systems they have the several number of in a computer systems they have a several number of datas and several number of datas at a time process பண்ணிட்டே இருப்போம். So easily நம்ம access பண்றதுக்காக addressing modes யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். So addressing modes provide பண்றனால என்ன யூஸ் அப்படினா whenever you wanted to access a particular data using the address you have to fetch some instructions from the computer systems. So அதுக்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். So addressing modes can be classified as many types, that is the immediate, direct, indirect, registers, indirect, displacement and stack addressing modes. Okay va. So இதுல first வந்து what do you mean by immediate addressing அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இமீடியட் அட்ரஸிங் அப்படின்றது ஒன்றும் இல்லை. ஸோ ஹியர் ஆட் இஸ் தி given instruction format, that is the arithmetic type of instructions. So 5 is the operands given for that particular instructions. ஒன்றும் இல்லை, 5ன்ற வேல்யூ வந்து இங்கே ஆட் ஆயிருக்கு. ஸோ இமீடியட் அட்ரஸிங் அப்படின்றப்போ ஸோ ஆப்பரண்ட் வேல்யூஸ் தான். ஸோ இது எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னா டெம்ப்ரவரி ஸ்டோரேஜ் மீடியம், ஜஸ்ட் ரிஜிஸ்டரில் தான் உனக்கு ஸ்டோர் ஆகும், நாட் இன் த மெமரி. ஓகேவா. ஸோ திஸ் இஸ் தி டைரக்ட்லி வேல்யூஸ் கொடுத்துருக்கறனால இது இமீடியட் அட்ரஸிங் மோட்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஹியர் see the immediate addressing modes, the operand value is 5, they can be processed with the opcode value and finally it's stored into the some memories, either registers. ஸோ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருக்கோம் டெம்ப்ரவரி ஸ்டோரேஜ் மீடியமாக என்னெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்குவோம், registers, cache memory, buffers. So these are all the temporary storage medium. So using the loadன்ற instructions யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், ரிஜிஸ்டரில் ஸ்டோர் பண்ணிக்குவோம் அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா. ஸோ எதுக்காக நம்ம மெமரியில் ஸ்டோர் பண்ணாமல் ரிஜிஸ்டரில் ஸ்டோர் பண்ணுறோம், ஸோ டெம்ப்ரவரியாக நீ ஸ்டோர் பண்ணிட்ட அந்த டேட்டாவை கரண்ட்லியாக நீ ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்க அப்படின்னா, ஸோ டெம்ப்ரவரியாக நீ ஸ்டோர் பண்ணிட்ட அப்படின்னா உனக்கு ஈஸியாக அக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான். சரியா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் டைரக்ட் அட்ரஸிங் மோட்ஸ். ஸோ நீங்கள் ப்ரீவியஸாக கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ த சேம் எக்ஸாம்பிள் ஆட் ஆஃப் ஏ. ஸோ ஹியர் ஏ அப்படின்றது என்னது, அந்த பர்டிகுலர் என்ன கொடுத்துட்டாங்க, அந்த அட்ரஸையே கொடுத்துட்டாங்க, ஏன்ற அட்ரஸை. ஸோ ப்ரீவியஸாக இம்மீடியட் அட்ரஸிங் மோடில் பார்த்தோம் அப்படின்னா வேல்யூவை கொடுத்தாங்க. ஸோ இங்கே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, பட் அட்ரஸ் வேல்யூஸ் த சேம். என்ன எவ்வளோ தான் கொடுக்க போகிறோம், 5ன்னு தான் வந்து கொடுக்க போகிறோம். ஓகேவா. ஸோ 5 இஸ் நாட் அ கான்ஸ்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் 5 இஸ் த வேல்யூ இன் ஆர்டர் டு ஆட் இன் அ பர்டிகுலர் ரிஜிஸ்டர்ஸ். ஸோ திஸ் இஸ் தி ரெப்ரசன்டேஷன்ஸ் ஃபார் அ direct addressing modes. Here address A can be added by someone and finally it is stored into the memory. ஓகேவா. ஸோ மெமரியில் தான் ஸ்டோர் ஆகணும்னு இல்லை, ரிஜிஸ்டர்ஸ்லேயும் வந்து உனக்கு ஸ்டோர் ஆகிக்கலாம். ஓகேவா. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் டைரக்ட் அட்ரஸிங் மோட். ரெண்டு கம்பேரபிளாக பாருங்கள். ஸோ இமீடியட்டில் ஆப்பரண்ட் வேல்யூஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டைரக்ட் அட்ரஸிங் மோட்ஸில் என்ன யூஸ் பண்ணுவாங்க, டைரெக்டாக அதோடைய அட்ரஸே வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் அட்ரஸிங் மோட்ஸ் இஸ் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட்ஸ். ஸோ இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட்ஸ் இந்த மாதிரி தான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ EA is equal to A of the open and close bracketsல தான் வந்து here the specified address. ஸோ இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை. ஸோ ஜஸ்ட் the address A அப்படின்றது pointed to a memory. Using the pointer variable they can be represented. So the same, the address Aன்றத மெமரியில் ஸ்டோர் பண்ண போகிறோம் using the pointer operand values. ஓகேவா. ஸோ ஓப்பன் நம்ம ப்ரோக்ராமிங்கில் பார்த்த மாதிரியே தான் pointer variable they point to the particular address. the same மீனிங் தான் வந்து இங்கேயும் வரும் indirect addressing modes. ஓகேவா. ஸோ டைரெக்டாக அட்ரஸ் ப்ரொவைட்ஸ் பண்ணுவாங்க, பட் in the case of indirect addressing modes, so they cannot be give the address for that particular instructions. Using the pointer value they have to find store or load into the memories. Okay va. So the next type of addressing modes பார்த்தீங்க அப்படின்னா register addressing mode. Here the address can be the process or instructions can be stored in a registers. So they are called as register addressing modes. Here இங்கே பாருங்கள், நீங்கள் ப்ரீவியஸாக பார்த்ததுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து மெமரியில் நம்ம ஸ்டோர் பண்ணோம். ஓகேவா. ஸோ இந்த கேஸ் ஆஃப் register addressing mode the same process, என்னது the particular டேட்டாக்கு அட்ரஸ் மேக் பண்ணுறாங்க, பட் the particular instructions எங்கே ஸ்டோர் பண்ணுறாங்க அப்படின்னா ரிஜிஸ்டர்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க.
this is called as register addressing modes. Okay va. The next type of addressing mode pathina register indirect. The same for indirect addressing modes. So அங்கே எப்படி நம்ம அட்ரஸ் கொடுக்க மாட்டோமோ அதே மாதிரி எங்கேயும் அட்ரஸ் கொடுக்க மாட்டாங்க. யூஸிங் த பாயிண்டர் வேரியபிள் they will have to store in a memory. ஓகேவா. ஸோ யூஸிங் தட் இப்போ பாருங்கள் அட்ரஸ் ஆர் ரிஜிஸ்டர்ஸ்ன்னு ஒரு அட்ரஸ் எங்கே இனிஷியலாக ஸ்டோர் ஆகுது அப்படின்னா யூஸிங் தி பாயிண்டர் வேரியபிள் they have to be store in a registers and finally it store into the memory. ஓகேவா. ஸோ புரியுதா ரிஜிஸ்டர் indirect addressing modes. okay. So next பாருங்க displacement addressing modes. It's a combination of both the direct addressing modes and register indirect addressing modes. okay va. where a அப்படின்றது base value or represents the registers that holds displacement ஒன்றும் இல்லை. ஸோ what type of registersல நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்க அதை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் ஸோ ஆர்ன்றது. ஸோ ஏ அப்படின்றது ஹியர் த அட்ரஸ் வேல்யூ ஏன்னு வச்சுருக்கோம். சம்டைம்ஸ் பிசி ஏதாவது ஒரு அட்ரஸ் வேல்யூஸ் நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். ஓகே. திஸ் இஸ் கால்ட் அஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அட்ரஸிங் மோட்ஸ். ஸோ அப்போ அங்கே போத் வேல்யூஸ் இருக்கும். ரிஜிஸ்டர்ஸ் வேறு எங்கே நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்க ப்ளஸ் அந்த பர்டிகுலர் என்ன அட்ரஸை நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்க. ஓகேவா. யூஸிங் தி பாயிண்டர் வேரியபிள் அது இம்பார்ட்டண்ட். ஓகேவா. ஸோ ஆர்ன்றது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா யூஸிங் த பாயிண்டர் வேரியபிள் தட் இஸ் கால்ட் அஸ் ரிஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட்ஸ். ஓகேவா. ஸோ புரியுதா. So next type of addressing modes. Okay, the next type of addressing modes is a relative addressing mode. Is nothing but so a என்றது ஒரு address they have to be stored in a program counter. So program counter is already we know one parts of a computer systems. So எப்படி registers எப்படி நம்ம buffers அதெல்லாம் சொல்கிறோமோ அதே மாதிரி program counter is one of the parts in a computer systems. So the address a have to be pointed to a program counters. okay va. so base registers அப்படின்றத பாருங்க is a combinations of it's a similar for registers addressing modes. so என்ன சொல்றாங்க அப்படின்றது a holds displacement and r holds pointer to base. so direct but அந்த registers என்ன அப்படின்றத சொல்லாம using the pointer variable they have to be stored in a registers. ஓகேவா. ஸோ இண்டெக்ஸ்ட் அட்ரஸிங் மோட் அப்படின்றது பாருங்கள். ஸோ ஏன்றது ஒரு அட்ரஸ் ஆர்ன்றது ஒரு பர்டிகுலர் ரிஜிஸ்டர். சப்போஸ் ஏ வந்து ஒரு அட்ரஸ் சொல்லியாச்சு. ஸோ ஒரு சம்டைம்ஸ் 4 டைப்ஸ் ஆஃப் ரிஜிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அந்த ரிஜிஸ்டரை மென்ஷன் பண்ணி சொல்லிடுறது. ஸோ ஹியர் ஏ ப்ளஸ் R2 அப்படின்னா ஸோ ஏன்ற ஒரு அட்ரஸ் R2வில் போய் உங்களுக்கு ஸ்டோர் ஆகுது. சரியா. ஸோ புரியுதா இண்டெக்ஸ்ட் அட்ரஸிங் மோட்ஸ். ஸோ த நெக்ஸ்ட் டைப் ஆஃப் அட்ரஸிங் மோட் காம்பினேஷன்ஸ் அப்படின்னு எப்போ சொல்லுவாங்க அப்படின்னா சம்டைம்ஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் ரிஜிஸ்டர் அட்ரஸிங் மோட் இல்லைனா ரிஜிஸ்டர் இன்டைரக்ட் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அட்ரஸிங் மோட்ஸ் ஏதாவது காம்பினேட்டடாக வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் ஏன்றது ஒரு பாயிண்டர் வேரியபிள் ஆர்ன்றதும் ஒரு பாயிண்டர் வேரியபிள்ஸ். ஸோ தீஸ் காம்பினேஷன்ஸ் இது ஒன் டைப் ஆஃப் காம்பினேட்டோரியல் அட்ரஸிங் மோட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ ஏக்கு வந்து நீ எந்த ஒரு பாயிண்டர் வேரியபிள் கொடுக்கலாம் ஆருக்கு மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா. ஸோ ஹோலாக இது எல்லாமே pointed to a particular memory that is called as this is one of the combinational addressing modes. ஓகேவா. ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாக் அட்ரஸிங். இது ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். what do you mean by stack addressing modes? what do you mean by stack addressing modes? ஸோ push and pop. ஸோ pop எப்போ யூஸ் பண்ணுவோம் in order to retrieve some data from the memory either registers ஏதோ ஒன்றுலேருந்து நம்ம retrieve பண்ண போகிறோம் அப்படின்னா stack addressing modes யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் push in order to insert some data instructions into the memory அப்படின்னா push யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ சப்போஸ் pop of a அப்படின்னு கொடுத்தோன்னா ஸோ ஏன்ற ஒரு டேட்டாவை நம்ம என்ன பண்ணுறோம் பாப் அப் ஃப்ரம் தி மெமரி. சப்போஸ் புஷ் இங்கே என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்கள் ஆட் ஆஃப். ஸோ இங்கே என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஸோ ஆட் ஆஃப் பாப் அப்படின்னா என்னது டாப் 2 items ஃப்ரம் ஸ்டாக் அண்ட் ஆட். ஓகேவா. ஸோ சம்டைம்ஸ் என்ன கொடுப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன்ஸ் புஷ் ஆஃப் ஏ ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துட்டு அட்ரஸ் ஸ்பேஸை கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் அந்த என்ன டைப் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் பண்ண போகிறன்றதை கொடுத்துட்டு எய்தர் புஷ் ஆர் பாப் அப்படியும் கொடுப்பாங்க. ஓகேவா. ஸோ அட்ரஸிங் மோட்ஸ் அப்படின்றது புரிதலை தான் வந்து சிம்பிள் கான்செப்ட்ஸ். So these are all the main classification of addressing modes. Under that they have the base addressing, indexed addressings. So அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகேவா. ஸோ அட்ரஸிங் மோட்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சிட்டோம்
how to address the instructions in a computer systems. Okay va? Okay, thank you students.